அருமையா இருக்கு பாரு. See how beautiful it is written. ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. He was praying. இன்னும் ஜெபத்தை கூட முடிக்கல. His prayer is not ended. 4 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்ப சொல்லிட்டு இருக்காரு. 4 days ago it happened. He's saying on this. பண்ணிட்டே இருந்தேன். I was praying. ஜெபத்தை முடிக்கல. So I didn't even finish my prayer. தூதன் வந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படினு சொல்லிட்டாரு. Before that he said, Cornelius, your prayers were answered. இப்படி இருந்தா எப்படி இருக்குங்க? If it is like that, how ஜெபம் would பண்ணி you feel? முடிக்கிறதுக்குள்ள பதில் வருது பாருங்க. See how நிச்சயம் பதில் வரும். truly our prayers will be answered. விசுவாசிக்கணும். But we have to have faith. தேவ சித்தத்தின்படி கேட்கணும். We have to ask according to the will of God. எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் ஆண்டவரே? Lord, show me the way in which should I walk. Show me the things that I should do. அந்த காரியங்கள இருந்தா அப்படி வாயை திறக்கும்போது பதில் வரும். So as you pray, your prayers will be answered. The answer will come. அந்த மாதிரி சிறந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் காண்பித்த ஒரு வேத பகுதி. Now let us head to the word of God that he showed when I waited in his presence last day. எரேமியாவின் புத்தகம். The book of மன்னிக்கவும், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். The book of Philippians chapter 4. 6-7 வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். So the epistle to Philippians chapter 4 verses 6 and 7 says, Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. Amen. Hallelujah. Hallelujah. இது ஒரு நீண்ட பகுதி. So this is a long passage. இதிலே வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது என்றால், and the promise resides in, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். This phrase, be anxious for nothing. ஆக இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். So for this month the promise word is that be anxious for nothing. சொல்றதே கவலைப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆக நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாது. Do not be anxious about anything. நாம் ஜெபிக்கலாம். Let's pray. அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் காண்பித்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த காரியங்களை நாங்கள் தியானித்து பிடிக்க வேண்டியதை எங்கள் சிந்தையிலே பிடித்து ஜெயம் எடுக்க இரக்கம் செய்யும். இந்த காலை ஆராதனையிலே வந்த உம்முடைய பிள்ளைகள், காணொளியின் மூலமாய் காண்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் தெய்வீக சமாதானத்தையும், அவர்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நடத்த ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. சரி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். Do not be anxious about anything. மனுஷனுக்கு கவலை இல்லாம யாருமே கிடையாது. So no man is without worry. பணம் இல்லாதவனுக்கு பணமே இல்லையேன்ற கவலை. The one who is not economically fit, he wants more money. பணம் இருக்கிறவனுக்கு அது எப்பறம் பாதுகாக்கிறதுன்னு கவலை. The one who has money, he wants to protect it. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. So everyone has their own worries. படிக்கும்போது படிப்படின்றாங்களே அப்படின்னு ஒரு கவலை. So for the students, they feel, why should I read always? ஸ்கூல்ல தான் டீச்சர் சொல்றாங்கன்னா வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா அப்பா வேற. So parents, teachers, everyone are insisting me to study. சொந்தக்காரங்களே தான் சொல்லிட்டு போறாங்க. And even the relatives. ஆக
படிக்கும் பொழுது படிப்படின்னு சொல்றாங்களேன்னு ஒரு கவலை. So for students, to study is worrying. படிச்சு முடிச்ச உடனே So once their studying is done, வேலை கிடைக்கலையேன்னு கவலை. they are worrying because they don't get a job. வேலை கிடைச்ச உடனே So once they get a job, கல்யாணம் ஆவலையேன்னு கவலை. they worry because they are not yet married. கல்யாணம் ஆன உடனே So once they are married, குழந்தை இல்லையேன்னு கவலை. they are worried because they don't have குழந்தை children. பிறந்த உடனே So once the child is அதுக்கு born, ஃபீஸ் கட்டணுமேன்னு கவலை. they are worried because they have to pay the fees. அது வளர்ந்த உடனே So once it is அது grown, கல்யாணம் பண்ணுமேன்னு கவலை. so it has to get married. கல்யாணம் பண்ற நேரத்தை கண்ணாடில போய் பார்த்து எனக்கு வயசாயிடுச்சேன்னு ஒரு கவலை. And they worry because they are ஆக aging. கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. So no man is without worry. இங்க ஆவியானவர் ஒரு அருமையான ஆலோசனையை தருகிறார். In the Spirit gives a beautiful counseling here. உனக்கு கவலை வரக்கூடிய எந்த பிரச்சனையாய் இருந்தாலும் So any problem that makes you anxious, நீ என்ன செய்யணும் அப்படின்னா what you have to do is that அதை தேவனுக்கு ஜெபத்தின் மூலமாய் தெரியப்படுத்து. make it known to God by your prayer. தெரியப்படுத்தின உடனே So once it is made known to எல்லா God, புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்துவின் மூலமாய் உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் நிரப்பும். peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். So now if you listen, ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை a good child of God இந்த ஒரு அனுபவத்திலே நிற்கணும். should stand in such a kind of இந்த ஒரு experience, அனுபவத்துல இருக்கணும். should be in this kind of experience. கவலை இல்லாம இல்லைங்க, எல்லாருக்கும் கவலை இருக்கு. So everyone has their own worries. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். So it differs from person to person. வித்தியாசமான கவலை. So it differs. எந்த கவலையா இருந்தாலும் சரி. So in anything you are anxious about, ஆண்டவர் சார் நீங்க கவலைப்படாதீங்க. Lord says, do not be anxious about anything. அவருக்கு தெரியப்படுத்துங்க. Made it known to God. தெரியப்படுத்திட்டீங்களா? So once it is made known to God, அடுத்து என்ன நடக்கும்னா, next what happens? அதாவது எல்லா புத்திக்கும் மேலான The peace of God surpasses all understanding. ஒரு சமாதானம் The peace of God இயேசுவின் மூலமாக through Christ உங்க Jesus இருதயத்தை சிந்தையை நிரப்பிடும். will guard your hearts and mind. இப்ப என்ன காரியம் இதுல விளங்கி கொள்ளணும்னா, So what we infer from this, கவலை வருது, we are anxious, ஆண்டவருக்கு தெரிவிச்சிரோம், we make it known to God. ஆனா அதன் பிறகு சமாதானம் நம்மை நிரப்புதா இல்லையா? So the question mark is, does the peace fill our hearts? அதுதான் பார்க்கணும். So that is what we have to make a note of. அப்படி நிரப்பவில்லை என்றால் If it does not fill, ஏதோ மிஸ்டேக் இருக்கு. so somewhere there is a mistake. அது என்னன்னு ஆராய்ந்து பார்க்கணும். We have to examine what is that. ஆராய்ந்து பார்த்து So once it is அது examined, சரி செஞ்சிட்டோம்னா once it is corrected, எந்த கவலையா இருந்தாலும் சரி be it anything that you are worrying அவருக்கு about, தெரியப்படுத்துவோம். we will make it known to God, அவர் சமாதானத்தினால் நிரப்பிடுவார். and He will fill our hearts with அப்படி peace, போயிட்டே இருக்கலாம். and we will travel in this way. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சமாதானத்தை மாத்திரம் தந்து அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. எதற்காக கவலைப்பட்டாயோ அந்த சூழ்நிலையை அவர் மாற்றி போடும். He will not just give you peace and leave, but He will fulfill your prayers. இப்போ சமாதானம் வரலன்னா, So if you don't have this peace, ஏன் அப்படிங்கறத யோசிக்கணும். you have to think why. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, Lord says, நீங்க கவலைப்படுவதற்கு ஏதுவான சூழ்நிலை வந்ததுன்னா என்ன செய்ய சொல்றாரு? so if you are anxious about anything, what should you do? யாருக்கு? To whom should you make it known? சொல்லுங்க யாருக்கு? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. Let your request be made known to God. கவலை வந்த உடனே 150 போனை போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு தூங்குறது. It is not dialing people and saying no. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது. You make it known to everyone. தெரியப்படுத்திட்டு தூங்குறது. And you will sleep. இல்ல உட்கார்ந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு. Else you will watch all your favorites. நிரப்பம் சமாதானம். So how will the peace fill your hearts? முதல்ல நீதான் ஜெபம் பண்ணணும். First, it's your part to pray. யாக்கோபுல சொல்லுகிறார், ஒருவன் துன்பப்பட்டால் அவன்தான் ஜெபம் பண்ணணும். So the one who suffers should நீதான் pray. ஜெபம் பண்ணணும். You should pray at the first. அப்புறம் மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம். Next you can make. நீ ஜெபம் பண்ணாம மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு
விட்டுட்டோம்னா ஒன்றும் நடக்காது. So if you don't pray, things will not come to முதல்ல pass. நீ தான் ஜெபம் பண்ணு. First, we'll have to pray. அடுத்த ஒரு காரியம், Next, அப்படி ஜெபம் பண்ணையும் நமக்கு ஒரு சமாதானம் இல்லைன்னா you pray still you don't have அது the ஏன் peace. இல்லைங்கிறத கவனிக்கணும். You have to know why it is not அப்ப there. ஏதோ காரியங்கள் அங்க சரியில்லை, So somewhere something has to be அதை corrected. சரி பண்ணிட்டா அது சரியாயிடும். So once you fix it, things will come to pass. சிலர் சொல்லுவாங்க 45 வருஷமா ஜெபம் பண்றேன். Some says I'm praying for 45 years எத்தனை altogether. வருஷம்? How many years? 45 வருஷமா ஜெபம் பண்றேன். They'll say I'm praying for 45 years. இன்னொரு 35 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடும். So it's your part to pray 35 years, then that's it. அப்படின்னு தான் சில வேளையில நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. I wanted to say like that at times. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க. ஆக ஜெபிக்கணும். We have to pray உடனே நம்முடைய இருதயம் சமாதானத்தினால் நிரப்பப்படணும். and your heart should be filled with peace. அப்படி நிரப்பப்படலைன்னா ஏன் நம்ம இருதயம் சமாதானத்துக்குள் வரலங்கிறத யோசிக்கணும். If it is not the case, you have to test why. ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். We'll see 3 notes today நம்ம ஜெபத்துல இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குவோம். and we will test whether we have this in our prayer. முதலாவது காரியம், First, எரேமியாவின் புத்தகம் The book of 42ஆம் அதிகாரம் 1-2. Jeremiah 42:1 and 2. அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசையாவின் குமாரனாகிய யசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து, நல்லா கவனிங்க, Listen carefully. சிறியோர் முதல் From the least பெரியோர் மட்டும் வந்து, to the greatest. சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, ஆ, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆ, நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் ம், செய்ய வேண்டிய காரியத்தையும் ம். எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு ம். நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து, ச்சே, என்ன அருமையா கேக்குறாங்க பாருங்க. See what is their petition is. சிறியவர் முதல் From the least பெரியவர் மட்டும் to the greatest, எல்லா ஜனங்களும் everyone எரேமியா கிட்ட சொல்றாங்க, says to Jeremiah, எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம், we don't want anything else. நாங்க எப்படி நடக்கணும், In what way should we walk? நாங்க என்னத்தை செய்யணும், The thing we should do. அத மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. So they are asking, ask that to your Lord your God. அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை Which means a child of God. நான் எந்த வழியில எப்படி நடக்கணும், In what way should I நான் walk? எப்படி நடந்து கொள்ளணும், In what thing should I நான் do? என்ன செய்யணும், What should I do? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். We should ask that to God. அருமையா ஆண்டவர் நடத்துவார், And beautifully God will lead us. அருமையான வழியை காட்டுவார். Beautifully He will guide us. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப அருமையா நடத்துவார். நம்ம புத்திக்கே எட்டாது, அதெல்லாம் So it's beyond our நம்ம knowledge. அறிவுக்கே எட்டாது. It's beyond your thoughts. அதெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். He will lead us mightily. முதலாவது நம்ம கேட்க வேண்டியது, First we should ask, நான் எப்படி நடக்கணும் ஆண்டவர், எப்படி நடந்து கொள்ளணும், Lord, show me the way in which should I walk. நான் என்ன செய்யணும் ஆண்டவர், Lord, show me the things that I should do. என்ன செய்யணும். What should I do? சில வேலைகள்ல உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சு So out of emotions we do many things. நல்லது செய்ய போய் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். Even when we do good, it ends in problem. ஒரு காரியம் நல்லது செய்யறத கூட பொறுமையா ஜெபம் பண்ணி அப்படி போய் செய்யறது நல்லது. So be very careful when you do something good. ஒரு முறை மழை பெஞ்சு விட்ட நேரம், So it was a rainy season. ஒருத்தர் பார்க்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. A person was sitting in a park. அங்க பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. So the small students, they were playing cricket, the ஒரு children. பால் அடிக்கும் பொழுது So when they hit the ball, ஒரு சட்டையில போய் பால் பட்டுடுச்சு. it hit that person's shirt. இப்ப சட்டை எப்படி இருக்கும்? So now the shirt, it will be stained. கரையா இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, Because it is பால் rainy மணலுக்கு season, நிலப்படுது, அது போய் கரையாயிடுச்சு. it will be stained. பால் போட்டவர் என்ன செஞ்சாரு, So the one who hit that, ஐயோ கரையாயிடுச்சேன்னு வந்து தொடச்சாரு. because it is stained, he tried to wipe it away. என்ன ஆகும்? And now what will happen? பால போட்டதே அவரு கையில எவ்வளவு கரை இருக்கும்? So he will have stains, it will develop further. அவரு பார்த்தா டேய் அப்படியே விட்டுருக்கலாமேடா, You could have left it.
இப்போ தொடச்சு சுத்தமா ஆபீஸ்க்கே போக முடியாம ஆகிட்டேடா. And now it's spread all over. அவர் லீவு போட்டு வீட்டுக்கு போனார். He came சில back home. நேரங்கள்ல நன்மை செய்ய போவோம், அதை கொஞ்சம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிடுவோம். So out of emotions we do good அது பிரச்சனை ஆயிடும். and it ends in problem. சில குடும்பங்கள்லாம் பெரிய ப்ராப்ளத்துக்கு போயிருக்கு. So certain families it's a great problem சில பேச்சினால. because of their words. ஒரு கல்யாணம் ஆச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். So husband and wife they got 3 married. மாசம் தான் ஆச்சு கல்யாணம். Only 3 months. அப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தரை மீட் பண்றாங்க. So they both met a person அவருக்கு ஞாபகம் மறதி. and he couldn't remember everything well. ஏற்கனவே அந்த புருஷனும் மனைவியும் உள்ளுக்குள்ள சந்தேகத்துல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. So already they were in a problem. இவர் பார்த்தாரு, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னாரு. He said, sister, are you doing good? போன மாசம் அந்த கேரட் அல்வா கொடுத்தீங்களா ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டாரு. He said, last month the carrot halwa that you gave, it was very good. இது முடிச்சிட்டு போறாங்க. So now they are back to their home. ஹஸ்பண்ட் மனைவி பாத்துக்காரு, எப்ப நீ கேரட் அல்வா செஞ்ச? And the husband asked, when did you do that? ப்ராப்ளம் எப்படி எல்லாம் வருது பாரு. See how you get the problems. நாங்க போன மாசம் கேரட் அல்வாலாம் செய்யல. And she denied. அவன் சொல்லிட்டு போறா. But he says, right, நீ தான் குடுத்தியாமே. that you gave. எப்ப குடுத்த? When you gave. அப்புறம் சொன்னாங்க, இது போன மாசம் கொடுக்கல. She said, not last month. 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடின்னு கொடுத்தது. So before 6 months I gave, before my marriage. அவர் மறதியில சொல்லிட்டு போறாரு. Because he couldn't remember well, he says மறதியில சொன்னது எவ்வளவு பெரிய பிரச்சனையில எடுத்துட்டு வந்து விட்டுட்டு. See how problem creates from nowhere. அதுவும் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நாங்க செஞ்சோம், அது நல்லா இருக்குதா இல்லையான்னு அவருக்கு டெஸ்ட் பண்றது கொடுத்தோம்னுச்சு. சரி, அது வேற விஷயம். ஆக அதாவது சில நேரங்கள்ல எப்படியெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத புரிந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். So you have to inquire God. ஆண்டவரே, my Lord, நான் எப்படி நடந்துக்கணும்? in what way should I walk? எப்படி செயல்படணும்? Show me the things that I should do. என்னத்தை நான் செய்யணும் ஆண்டவரே? Lord, what should I do? உண்மையாகவே ஒரு தேவனுடைய பிள்ளை இதை கேட்டு செயல்பட்டா ஆண்டவர் அவர்களை கிருபையாய் அருமையாய் வழி So நடத்துவார். Lord God will lead them beautifully. முதலாவது. First. இரண்டாவது, Second. யோவான் 9:31 வாசிக்கலாம். John 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். Now we know that God does not hear sinners, but if anyone is a worshipper of God and does his will, he hears him. அல்லேலூயா. Hallelujah. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து If anyone is a worshipper of God தேவனுக்கு சித்தமானதை கேட்டால் and does his will, அவனுக்கு தேவன் செவி கொடுப்பார். he hears him. அப்படியானால் கேட்கிறதற்கு முன்னாடி, Which means before you நான் request, கேட்கிறது தேவனுக்கு பிரியமா? you should know whether it pleases God. நான் இதை கேட்கிறதுனால தேவன் பிரியப்படுவாரா அப்படிங்கறத யோசிக்கணும். You should think whether what I'm going to ask is pleasing to God. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே, My Lord. நாளைக்கு ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகுது ஆண்டவரே. So tomorrow actor's movie is getting released. அது ஃபர்ஸ்ட் ஷோக்கு 3 டிக்கெட் கிடைக்கணும் ஆண்டவரே. Somehow help me to get 3 யாரா ஜெபம் tickets. பண்ணுவாங்களா? Will someone pray like this? பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? Why won't we pray? ஏன் அது அவருக்கு பிரியம் இல்ல. Because it does not please him. கொஞ்ச நாள் ஆனவனா அது டிவில போடுவாங்க. கொன்னுடுவார் ஆண்டவர், ஜாகிரதை. சும்மா போய் அதெல்லாம் போய் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. Be very careful. அல்லேலூயா. Hallelujah. அப்போ நமக்கு இந்த ஒரு அறிவு இருக்கு. So we have this என்ன இருக்கு? knowledge. இதெல்லாம் கேட்டா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. We know that if we ask, Lord will not provide. கேட்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தேவனுடைய பிள்ளை உட்கார்ந்து இதை கேட்கலாமா, இது ஆண்டவருக்கு பிரியமா அப்படின்னு
வரையறுத்து கேட்கணும். A child of God should discern what he is going to கேட்டா ask. உடனே ஆண்டவர் செய்வார். If it is pleasing to him, he will do it immediately. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஒரு பொண்ணு அப்படிதான் பாவம், ஒன்றும் தெரியாது, கிராமத்து பொண்ணு. ஆண்டவர் ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே நான் கருப்பா இருக்கணும், வெள்ளையாகணும் ஆண்டவரே. So a girl from village was praying, Lord, change my skin tone. பாவம் அதுக்கு தெரியல. Because she doesn't have much knowledge. கேட்டுச்சு. She asked. ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் மாத்த முடியாது. Lord said, no, this is not changeable. நீ எவ்வளோதான் ஃபேர் அண்ட் லவ்லி டின்னா வாங்கி பூசினாலும் 2 நாள் வெயில காஞ்சினா கலர் வந்துடும், அதெல்லாம் மாற்ற முடியாதுன்ட்டு. He said, this is like this. ஆனால் ஒன்று செய்கிறேன், But I'll do something. உனக்கு வெள்ளையா இருக்கிற ஒரு பையனை கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கோ. I'll give you a person who's very அந்த fair. கிராமத்தில் ஊழியம் செய்ய வெள்ளைக்காரன் வந்தானுங்க, அந்த வெள்ளைக்காரன் இந்த பொண்ணு பிடிச்சிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானு. So she got married to a foreigner, she went. அல்லேலூயா. Hallelujah. நீ கலர் ஆகணும்னு நினச்சது எதுக்கோ தெரில, சரி ரைட்டு, அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலெல்லாம் என்னை கிண்டக்கூடாது, அப்புறம் நான் மேட்டரெல்லாம் சொல்லிவிடுவேன். ஆக நம்ம ஜெபிக்கும் பொழுது நான் கேட்கறது ஆண்டவருக்கு பிரியமா அப்படின்னு ஒரு முறை உட்கார்ந்து யோசிக்கணும். So when we pray, first know that whether it is pleasing to God. அப்படி கேட்கணும். Ask in this way. உடனே பதில் வரும். If it is pleasing to God, he will Hallelujah. answer it immediately. அடுத்தது Next, மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். Mark 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்போ கேட்கிறோமே, அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். Whatever things we ask in prayer, we have to believe that we will get it. விசுவாசித்தால் If we have this faith, அது உங்களுக்கு ஆகும். we will receive it. தேவன் பதில் தருவார். Lord will answer our prayers. Hallelujah. Hallelujah. சில நேரங்கள்ல சில ஆளுகள், அதாவது சில ஆட்கள் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை ஆசீர்வதியும் ரட்சிக்கப்படவே இல்லாத ஆளு, ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுவாங்க. So the one who is not saved will pray, Lord bless அந்த him, ஆளுக்கு ஆசீர்வாதமே வராது. but he will not be blessed. எப்படி ஜெபம் பண்ணணும்? In what way should we ஆண்டவரே pray? ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஞானத்தை கிருபையை புரிந்து கொள்ளுதல அந்த மனுஷனுக்கு தாங்க. Lord give him wisdom, grace, so that he is saved. முதல்ல அதுக்கு ஜெபம் பண்ணணும். First he should be saved, for that we should pray. அது வந்த பிறகு So once he is இந்த in this, மனுஷனை ஆசீர்வதிங்க ஆண்டவர். then we can pray, Lord bless him. கண்டிப்பா ஆசீர்வதி. Truly he will be blessed. அல்லேலூயா. Hallelujah. ஏன்னா பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். But Lord will not hear sinners. சரி, நன்றாய் இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ளணும். So this is how we have to understand. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. So we should not be anxious about anything. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. We should make it known to God. ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தை சிந்தையை நிறைக்கும். And the peace will fill our hearts and mind. அது நிறைக்கலன்னா So if it is not filling, இந்த காரியங்களை செய்யணும். we have to do all this. என்ன செய்யணும்? What should we do? ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும்? Lord, show me the way in which should I நான் walk. என்னத்தை செய்யணும்? Show me the things that I இதை should do. கேட்கணும். We have to ask கேட்ட him. உடனே ஆண்டவர் இப்படி நட, இதை செய்யின்னு சொல்லுவார். So Lord will show us the way in which we should walk, the things that we should do. ஜெபிக்கும் போது Next, when we pray, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். we should pray knowing the will of தேவன் God. விரும்புறதை கேட்கணும். We should ask what is pleasing நிச்சயம் him. தருவார். Truly he will give us. மூன்றாவது, Third, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். when we pray, we should pray with faith. நிச்சயம் ஒரு பதில் வரும். Truly our prayers will be answered. Hallelujah. Hallelujah. நிச்சயம் ஒரு பதில் வரும். Truly our prayers will be answered. இருதயம் சமாதானத்தினால் So நிரப்பப்படும். peace will fill our hearts. சரி, ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்டவர்களுடைய ஒரு லிஸ்ட்டை மட்டும் பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். So we'll end by seeing the list of people whose prayers were answered. முதலாவதாக First, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் Acts chapter 10 30-31 verses 30 and 31. அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது.
என்ன அருமையா இருக்கு பாரு. See how beautiful it is written. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. He was praying. இன்னும் ஜெபத்தை கூட முடிக்கல. His prayer is not ended. 4 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கிறார். 4 days ago it happened. He's saying ஜெபம் on பண்ணிட்டே this. இருந்தேன். I was praying. ஜெபத்தை முடிக்கல. So I didn't even finish my prayer. தூதன் வந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. Before that he said, Cornelius, your prayers were இப்படி answered. இருந்தா எப்படி இருக்குங்க? If it is like that, how ஜெபம் will பண்ணி we feel? முடிக்கிறதுக்குள்ள பதில் வருது பாருங்க. See how the prayer is எப்படி answered. இருக்கும்? How will we feel? எப்படி இருக்கும்னா அப்படியா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்கு. We'll feel happy. ஜெபிச்சு ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள பதில் வருதுன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். Our prayer is answered before even the prayer is finished. தூதன் வந்து சொல்றாரு. And the angel is saying, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. your prayers were heard. ஹல்லேலூயா. Hallelujah. இதுல என்ன நம்ம விளங்கி கொள்ளணும் அப்படின்னா, So what we understand from மறுபடியும் this, அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில். எத்தனை மணி நேரம்? the ninth hour. யூதர்கள் Jews, ஜெபிக்க ஒரு நேரம் வச்சிருந்தாங்க. they have a dedicated time for prayer. சரியா? இந்த டைம்ல தான் ஜெபிக்கணும். So in this time I have to pray. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு நேரம் இருந்தது. So they had a dedicated hour. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:1. Acts 3:1. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அந்த ஜெப வேளை அந்த டைமுக்கு அவங்க தேவாலயத்துக்கு போனாங்க. The hour of prayer, the ninth hour. அப்படியானால் அவர்களுக்கு ஜெபிக்கன்னு ஒரு நேரம் இருந்தது. Which means they had a dedicated time for prayer. உங்களுக்கும் எனக்கும் ஜெபிக்க என்ற ஒரு நேரம் இருக்கணும். So you and me should have a dedicated time for prayer. ஹல்லேலூயா. Hallelujah. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. Bible clearly says, அவரை கண்டுடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். seek him in the time you can find him. கண்ட நேரத்துல தேடுன்னு சொல்லல. Not in any time that you like. கண்டுடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். So seek him in the time you can find him. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். The Bible says. ஆக யாரெல்லாம் அதிகாலையில 7 மணிக்கு தேடுறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. யார சொன்னீங்க? கொண்டு சிலர் எழுந்திருக்கிறதே 7 மணி 10 மணி. அப்போ ஜபம் கேட்டுறோம். கத்துட்டு சொல்ற பதில் கொடுத்துரு. 4 மணி 4:30 மணிக்கு மேல ஒரு ஊழியக்காரன் தூங்கினா ஊழியக்காரனே கிடையாது. A minister of God should not sleep beyond 4 or 4:30 a.m. வேலைக்கு போயிடு. ஒண்ணுமே செய்யாத. சொல்றேன் அடுத்தது அவங்களுக்கு தான். 5 மணிக்கு மேல ஒரு விசுவாசி தூங்கினா விசுவாசியே கிடையாது. A believer should not sleep beyond 5 a.m. இப்போ டியூட்டி மாறி மாறி வருது. அந்த பிரச்சனை அந்த காரணம் இருந்து தூங்கினா பரவாயில்ல. So if you have a valid reason like a change in shifts, it's okay. ஆனா ஒரு நல்ல ஊழியக்காரன் 4:30 மேல தூங்கவே கூடாது. A minister of God should not sleep beyond 4:30 a.m. விசுவாசி 5 மணிக்கு மேல தூங்க கூடாது. A good believer should not sleep beyond 5 a.m. என்னங்க? அந்த அனுபவமே இருக்கக்கூடாது. தானா எழுந்திருக்கணும். இல்லைங்க, உண்மையா வாஞ்சையோடு நீங்க இதை செஞ்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் தூக்கம் வராது. So with the desire you do, with the true desire, beyond the time you cannot sleep. இப்போ இது நான் சொன்னதுக்கு வசனம் எங்க இருக்குதுன்னு நீங்க தேடி எடுத்துட்டு வரீங்க. Now it's your part to find this verse. இப்போ நான் சொன்னதுக்கு வசனம் இருக்கு. So we have a verse reference for it. இப்போ நான் சொன்னதுக்கு வசனம் இருக்கு. So we have a verse reference for it. ஆண்டவரே எழுப்புவாரு. The Lord himself will wake you up. அந்த டைம் நீங்க எழுந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. And you will wake you up. ஆட்டோமேட்டிக்கா தூங்கனால அந்த டைம்ல ஆண்டவர் எழுப்பி விட்டுருவார். The Lord will wake you up. தூங்க முடியாதுங்க. We cannot sleep. ஆக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இந்த இடத்திலே
அவனுக்கு ஒரு நேரம் இருந்தது. He had a dedicated slot of prayer. யூதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. So that is how Jews were. ஆர்டரை கரெக்டா செய்வாங்க. They'll do it perfectly. இந்த டைம் இது ஜெப நேரம். If this is the time, it's அந்த prayer நேரத்துல hour. உட்கார்ந்துருவாங்க. So they will sit in prayer. இப்போ 9 மணி வேலைன்னா நம்ம நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதியம் 3 மணி. So if it is 9th hour for them, it is 3 p.m. for us. 6 hours அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். So we have 6 hours difference. ஆக அவர்கள் அந்த நேரத்திலே இது ஜெப நேரம் கரெக்டா அதுக்கு போய்டுவாங்க. So correctly at that time they'll go for இது ஒரு prayer. ஒழுங்கு இது. And that is in order, discipline. ஆக இவன் உபவாசித்தான். He fasted. அதாவது அவர்கள் அருமையாய் உபவாசிப்பார்கள். And the way they fast is very beautiful. நாம உபவாசிப்போம். Even we fast. 1 லிட்டர் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு பக்கத்துல ஜக்கல வச்சிட்டு ஒரு உபவாசிக்கிறாராம். We have sweet lime juice. உபவாசம். எதுக்கு இந்த உபவாசம்? That is not the kind of fasting. அதுவும் உபவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு 1/2 லிட்டர் பாலை குடிக்க வேண்டியது. And we intake milk. இதுக்கு நீ உபவாசமே இருக்கு தேவையில்லை. தின்னுட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ணு. Better we don't உபவாசம் fast. எல்லாம் தேவையில்லை. அல்லேலூயா. Hallelujah. அதோட ஒழுங்கா சாப்பிட்டு ஜெபம் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஒன்றும் உபவாசம் இருந்தா உபவாசம். So if we fast, we have to do it correctly. அல்லேலூயா. Hallelujah. வீக் ஆயிடுங்கன்னு சொன்னாங்க, அதனால 1 லிட்டர் சாத்துக்குடி ஜூஸ் வச்சிருக்கிறேன். Because I should not get weak, I have the juice beside me. அப்படிலாம் ஜெபம் பண்றதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. So there is no use if we pray நம்ம like that. உபவாசிக்கும் பொழுது ஒரு சிந்தை நமக்கு வந்துடணும். When we fast, we have to have இன்றைக்கு this நான் thought. உபவாசிக்கிறேன், கர்த்தர் அவருடைய பலத்தினாலே என்னை இடைக்கட்டுவார். So as I am fasting, Lord is going to strengthen me through His power. 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு வராரு, முகம் எவ்வளவு பிரகாசமா இருந்தது. So Moses' face was very brightened Hallelujah. after 40 days of fasting. அல்லேலூயா. Hallelujah. அவர் முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசமா இருந்தது. So people could not have a look at His face. It was that கண்டதை போட்டு brightened. தேய்ச்சாலும் முகம் சரி ரைட். ஆக அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது. ஒண்ணும் இல்லை, ஜெபிச்சாரு, அவ்வளவுதான். It was brightening because he prayed. ஆண்டவருடைய பலத்தினாலே நின்றார். He stood by the strength of God. 40வது நாள் மலையில இருந்து இறங்குறாரு. So on the 40th day, he is climbing down. அல்லேலூயா. Hallelujah. நம்ம 40 நாள் பார்த்தோம்னா சரி ரைட் பண்ண அதெல்லாம் வாயில அப்படியே வருது. சரி ரைட். ஆக உபவாசம் அப்படின்னா If it is fasting, இருக்க வேண்டிய முறை இருக்கு. there is an order. There is a discipline. ஏசாயா 88வது அதிகாரம் வீட்ல போய் வாசிங்க. So go back home, read எப்படி Isaiah 58. உபவாசிக்கணுங்கிற டீடைல் அங்க இருக்கு. There is an order, a discipline given when you fast. சரி, அடுத்தது தூதன் வந்து பதில சொன்னது மாத்திரம் இல்ல, The angel just did not say the answer நீ alone. செய்த தான தர்மம் The alms that you did அங்கே நினைத்தருளப்பட்டது. is made known there. அப்படியானா Which means அங்க நினைச்சிருக்கிறாங்க பாருங்களேன் இவர் செஞ்சத. they remembered it in the sight of God. அப்படியானால் ஆண்டவருக்கென்று நீங்களும் நானும் செய்கிறது பரலோகத்திலே நினைவு கூறப்படுகிறது. So whatever we do is remembered in the sight of God. அல்லேலூயா. Hallelujah. யாரும் பார்க்க தேவையில்ல, Not that people should எந்த see. விளம்பரமும் தேவையில்ல. No need of any செய்ய publicity. வேண்டியது ஆண்டவர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். If you- பரலோகத்திலே பேசப்படும், தூதன் உனக்கு சொல்லுவான். It will be remembered in the sight of God. The angel will testify it. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. உடனே ஒரு பதில். Immediately there was an அடுத்த ஒரு answer. காரியத்தை பாருங்க. Next, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் Acts 12 11 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கலாம். verses 11 to 16. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறார்கள். மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டிலே கூடி ஜெபிக்கிறார்கள். இந்த சம்பவம் தான் வாசிக்கும் பொழுது அதை நன்றாக கவனிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தா. யாருன்னு பார்க்க வந்தா. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல். அது எப்படிப்பட்ட ஆளு? See what kind of girl is she?
ஜெபம் பண்றதே அவருக்காக தான். They are praying for him. அவர் வாசப்பல்ல நின்னு கதவை தட்டிட்டு He is in the doorstep knocking. ஐயோ அப்படின்னு இது ஓடி போயிடுச்சு. She was very glad that she didn't even open the door. திறந்து விட்டுருக்கணுமா இல்லையா? She should have opened the door, சரி, right? அடுத்தது என்ன நடக்குது பாரு. See next உள்ளே one. ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அப்ப எல்லாத்தையும் சொல்றான், பேதுரு வாசல் முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னு சொல்றா. She's saying Peter stood before the gate. அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். பாருங்க See what kind of people they are. அப்ப எப்படி இருக்கிறாங்க பாத்துங்க. See how are they? ஜெபிக்கிறது அவருக்காக தான். They are praying for அவர் him. வந்திருக்கிறாரு. He himself has appeared. இந்த அம்மாவும் போய் சொல்லுது இந்த பொண்ணு. And this little girl is saying. அவங்க சொல்றாங்க நீ பிதற்றுகிறாய். And they are saying you're blabbering. அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அவ சொல்றா இல்ல அவர்தான் அப்படின்னு உறுதியா சாதித்தாள். But she was very strong that it is Peter. அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். என்ன சொல்றாங்க? அவருடைய தூதனா இருக்கலாம். They said it might be his angel. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவரும் விடுற மாதிரி இல்ல. And Peter, he is not giving up. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வேற மாதிரி. So think this in the way, other way. தட்னாரா? He is knocking. அந்த பொண்ணு பாத்துட்டு ஓடி போய் சொல்லிச்சா? The girl came and said. அவங்க சொல்லி இருக்காங்க. And they are saying தூதனா இருக்கலாம். it might be his angel. இப்போ ஒரு தட்னாரு போயிட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? So if at all he has left that place, what would have அந்த கதவை happened? திறந்து பார்த்திருப்பாங்க. They'll open the door and அவர் see இல்ல. he is not there. அப்பவே சொன்னல்ல. They would have said I said you அவருடைய already. தூதன் தான் சொன்னல்ல. I said it is his அப்பத்தியா angel. இல்ல அப்படி சொல்லிருப்பாங்க. See, he is nowhere. நல்ல காலம் பேதுரு தட்டினார். Good that he didn't give up. போகாம அவரும் தட்டிக்கிட்டே இருக்கிறார். And he didn't give up. He is keeping on நல்ல ஒரு knocking. பெரிய பிரச்சனை அங்க தீர்ந்து போச்சு. So big problem was solved. எத்தனை பேர் புரியுது? How many of you understand? அவரும் தட்டிட்டு இருந்தாரு. வாசிங்க. அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவரை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். சரி. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். So now listen. அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா, In what situation were they in? ஜெபித்து விசுவாசத்தோடு இருந்தாலும் Though they were praying with faith. இது ஒரு கடினமான காரியம் என்று இருந்தார்கள். This was a very hard situation. ஜெபித்தாங்க. They prayed. ஆனா இது கடினமான காரியம். But then விடுதலையாவது அப்படின்னு தான் ஜெபிச்சாங்க. So delivering Peter is still seems to be இந்த impossible. சம்பவத்திலிருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். So what we infer from this? எவ்வளவு பெரிய நம்ப முடியாத கடினமான காரியமாய் இருந்தாலும் ஜெபம் அவைகளை நடத்தி முடிக்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. However the thing seems to be impossible and hard, prayer can make it possible. நம்பற காரியத்தை செய்யறது சாதாரண ஆட்கள் போதும். So ordinary man can do what you believe. நம்ப முடியாத கைவிட்ட காரியங்களை செய்கிறவதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். But only God makes the impossible possible. 30 நாள் வேலைக்கு போயிட்டு சம்பளம் இன்னைக்கு கொடுத்துருவான்னு நம்புறதுக்கு ஒரு பெரிய இது தேவையில்லை. So it's fact, if you go 30 days you will get your salary. 30 நாள் வேலை கிடைக்கல ஆண்டவர் நடத்துவாருங்கிறத விசுவாசம். But for the 30 days you don't have job, but if you have faith that God will lead you. நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நடத்துவாரு. He will lead அதான் us. விசுவாசம். That is the faith. வேலை கிடைச்சி போகாம இருந்தா உன்னை என்னைக்குமே நடத்த மாட்டார். If you get job still you deny to go, he will not lead you. சொல்றதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுங்க. இல்லைன்னா இன்னொரு வாட்டி வீடியோ போட்டு பண்ண பாத்துங்க. வேலை கிடைச்சும் நீ போலன்னா, if you get the job still you deny to go, ரொம்ப கஷ்டம். it's very difficult. He will not lead you. அது வேற லிஸ்ட்ல சேர்ந்துரும். அது வேற. சரி, ஆக நம்ப முடியாத எவ்வளோ பெரிய சிறையாய் இருந்தாலும் ஜெபமானது உடைத்து வெளியே கொண்டு வரும். So prayer can make impossible things possible. சரி, அடுத்த ஒரு காரியம். Next, 2 ராஜாக்களின் புத்தகம். இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். 2 ராஜாக்களின் புத்தகம் 2 Kings 20ஆம் அதிகாரம் 1 - 5 வரை. chapter 20 verses 1 to 5. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரன். கவனிங்க, என்ன மாதிரி வியாதியா? So what kind of sickness? மரணத்துக்கு ஏதுவான வியாதி. கால் சுளுக்கோ
விரல் சுளுக்கோ தலைவலியோ இல்ல, மரணத்துக்கு ஏதோ He had a sickness near death. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லி அனுப்புறாரு பாருங்களேன். See how Lord is guiding him. ஏசாயா கிட்ட சொல்லி அனுப்புறாரு. Through Isaiah he நீ says, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். set your house in order. நீர் பிழைக்க மாட்டீர். நீர் பிழைக்க மாட்டீர். For you shall die and not live. இப்போ ஒரு ராஜா உடம்பு சரியில்லாம மரண படுக்கையில இருக்கிறாரு. Say a king is in sick bed. தீர்க்கதரிசி பார்க்க வராரு. A prophet is coming to see him. உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து. So set all your things right. நீ பிழைக்க மாட்ட. You will not live but die. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? So if the prophet says like this, how will the king feel? உடனே ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டு, என்னதான் இருந்தாலும் ஒரு ஊழியக்காரர் இப்படிலாம் சொல்லக்கூடாது. They'll have a conference saying a minister of God should not say like this. இவர் இப்படிலாம் பேசுறாரு, இப்படி பேசக்கூடாது. So this is not right for him to speak like this. அவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்னதை வந்து அப்படியே சொல்லிட்டான், காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டேன். So Isaiah was a true prophet. He said what the Lord said him. You are going to die. ஆனா அதுவும் ஒரு அருமையான ஆலோசனை. And that is a beautiful counseling even there. மரிக்க போற அதுக்கு முன்னாடி உங்க வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து. Set your house in order for you shall die. பெரிய பிள்ளைக்கு இந்த வீட்டை கொடு, இந்த லேண்ட கொடு. So for the elder one give this land, give this house. இத கொடு. For the daughter give this. அந்த பையனுக்கு இத கொடு. For that son give செட்டில் this. பண்ணிடு. Settle everything right. இல்லன்னா நீ செத்த பிறகு அதுக்கு அடிச்சிட்டு கோர்ட்ல போய் நிக்கும். Else after your death they will be in court. ஆக காரியங்களை ஒழுங்குபடுத்து. So set things right. இப்படி தான் புரிஞ்சுக்கணும். சரியா? எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. See how beautiful he ஒழுங்குபடுத்து says. சொல்லு. Set everything right. மரிக்க போறான். Because he's going to die. இவரும் சொல்லிட்டாரு. And Isaiah said that. உண்மையான தீர்க்கதரிசில அப்படி தான் சொல்லுவாங்க. Because he is a true prophet, right? நல்லா விளங்கி கொள்ளுங்க. உடனே கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டு, நான் தான் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லக்கூடாது, ஏற்கனவே அவர்கள் துக்கத்திலே இருக்கிறார்கள், மேற்கொண்டு இதெல்லாம் சொல்லலாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையான தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றதை அப்படியே சொல்லுவான். A true prophet will say what the Lord said him. அல்லேலூயா. Hallelujah. உனக்காக பிரெட் கடையில் போயிட்டு பட்டர் ஜாம்லாம் வாங்கி வந்து தடவி ஊட்டிட்டு இருக்க மாட்டாங்க. He will not encourage you. ஒரு நல்ல ஊழியக்காரன் உண்மையான தீர்க்கதரிசி இப்படி தான் சொல்லுவான். This is how a good prophet, a good minister of God will behave. கீழவாசி. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே, ஆ கர்த்தாவே. இந்த வார்த்தையில கவனிங்களா, எவ்வளவு அருமையா இருக்கும். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, இப்ப இவரு சொல்லிட்டே இன்னும் எங்க அரண்மனையை விட்டுட்டு என்ன செய்யல, வெளியே போல பாதி முற்றம் வரைக்கும் வந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, உடனே ஆண்டவர் வந்துட்டார். அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். என்ன சொல்றாரு? What the Lord said? மரணத்துக்கு ஏதுவான வியாதியா கிடக்குற, He is in a sickness and death. உன்னை குணமாக்குவேன். I will heal you. ஆண்டவரே, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான வியாதி பட்டு இருக்கிறாரு, எழுந்திருக்க கூட முடியல. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நீ குணமாயிட்டேங்கறத உறுதிப்படுத்துவேன். And he is confirming. நீ எங்க போவ? Where will you go? ஆலயத்துக்கு போவ. You will go to the house of the Lord. எழுந்திருக்க முடியாம படுத்துக்கிட்டே கிடக்குற. He is in a sick bed that he can't even rise. 3 நாள்ல நீ ஆலயத்துக்கு போவ. But Lord says in 3 days you will go to the house of the Lord. ஏற்கனவே கொரோனா வந்து ஒரு பாடு படுத்திட்டுச்சு. So corona made people suffer. சாதாரண சளி பிடிச்சா கூட கொரோனாவா இருக்குமா அப்படின்னு ஒரு
பாடுபடுத்தி எல்லாம் ஏற்கனவே கவலையில் ஆழ்ந்துட்டாங்க. So everyone is in worry. சிலருக்கு வந்துச்சு, சிலருக்கு போச்சு. And some it happened. சிலருக்கு வந்ததும் தெரியல, போறதும் தெரியல. And for some they did not even know. அவங்க கிருபையில கேட்ட பிறகு கர்த்தர் நடத்திட்டு. So God is leading everyone according to his own இப்ப grace. 2 நாள்ல நியூஸ் பார்க்கறேன், அடுத்த பூகம்பம் வருது. So next it comes. கொரோனா போயிற்று என்று யாரும் அலட்சியமாய் இருக்காதீர்கள். So do not be happy if you are healed from corona. அதனுடைய பாதிப்பு, So its effect. கொரோனா வந்து விடுதலையானவர்களுக்கு இன்னும் இருக்கிறது. So the impact is still there. அவங்க உண்மைதான் சொல்றாங்க. So he is saying the truth. என்ன சொல்றாங்கன்னா, What he says is that யூரினல் ப்ராப்ளம் வருகிறது. so you have urinal problems, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருகிறது. problems related to your lungs. இரத்தத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. So there is a change in the blood. கொரோனாவில் இருந்து விடுதலை பெற்றவர்கள் The one who are healed from this corona, மறுபடியும் இந்த பிரச்சனையினாலே மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். they are coming to the hospitals again because of these problems. நம்மால் பார்த்த உடனே So once we see this, எனக்கு ஜெபம் குறிப்பு வந்துச்சு. so I had prayer note. ஐயா இப்படிலாம் சொல்றாங்க ஐயா. They are saying like this. சரி என்ன பண்ண? So how can I help you? படி. Read the words of God. அவன் மரண படுக்கையில இருந்தான். He was in a sick bed near death. மரண படுக்கை. A sick bed near death. அவன் தேவனை நோக்கி அழுது ஜெபம் பண்ணினான். He petitioned to God. He wept bitterly. கர்த்தர் உடனே பதில் தந்தார். His prayer was answered immediately. 3 நாள் தான். In the matter of 3 நீ days, ஆலயத்துக்கு போவே. you shall go to the house of the Lord. எழுந்திருக்க முடியல. You are not able to rise up. You couldn't walk. ஒண்ணும் முடியல. You couldn't do anything. ஆனாலும் உன்னை குணமாக்குவேன். But நீ still I will ஆலயத்துக்கு heal போவே. you. You shall go to the house of the Lord. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? ஹalleluya. Hallelujah. அவ்வளவுதான். That's it. அவ்வளவுதான். That's it. சொன்னா It was said. தாண்டல பதில் வந்துச்சு. He didn't even cross. He had the answer. கொர்நேலியு ஜெபம் பண்ணிட்டே இருந்தார், பதில் வந்துச்சு. Cornelius, as he was praying, he was answered. மார்க்கவின் தாயாகிய மரியாள் வீட்ல ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, முடிக்கிறதுக்குள்ள பதில் வந்துச்சு. So before the prayer was over, they got the answer. ஏசாயா ஜெபம் பண்ணாரு, முடிக்கிறதுக்குள்ள பதில் வந்துச்சு. So before his prayer was over, he got the answer. ஏசாயா ஒரு அருமையான தீர்க்கதரிசிங்க. But Isaiah is a very good prophet. இப்பதான் சொல்லிட்டு போறாரு வெளியில. Just now he said he was about to உடனே go. பதில் வருது. Immediately his prayers was answered. You go. என் ஜனத்தின் அதிபதியை பார்த்து சொல்லு, Say to Hezekiah கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். that Lord heard your prayer. நீ உன்னை சுகமாக்குவார். He will heal you. 3 நாள்ல நீ ஆலயத்துக்கு போவ. On the third day you shall go to the house of the அப்ப Lord. சோமான உடனே எங்க போணும்? So once you are healed, where should you come? ஒழுங்கா வந்து சேரணும் இங்க. To the house of the Lord. அவன் ஜெபம் பண்ணுவோம். ஒழுங்கா இங்க வரணும். So we should come here. அங்க விடுதலை பெற்றவனா ஆண்டவரே சொல்லிட்டார், 3 நாள்ல சரியாயிடும். ஒழுங்கா எங்க போ? ஆலயத்துக்கு போ. Go to the house of the Lord once you are healed. இப்போ ஏசை இருந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன சொல்லியிருப்போம்? So if we were in the place of Isaiah, what we would have said? ஆண்டவரே சொல்லிட்டு வந்த மறுபடியும் போய் இத சொன்னா என்ன யோசிப்பாங்க ஆண்டவரே? Lord, just now I gave a negative comment. How can I take போய் positive? சொல்லிட்டார். But he never asked anything. He said what the Lord நல்லா said him. கவனிச்சீங்கன்னா, So if you listen carefully, சில நேரங்கள்ல இந்த ஒரு முறையானது மற்றவர்கள் விடுதலை ஆவதற்கு ஏதுவான ஒரு நன்மையான காரியமா இருக்கும். so this tendency will help people get better. ஒருத்தங்க மரணத்துக்கு ஏதுவான வியாதியில இருக்கிறாங்க. So someone is in a sick bed near death. அங்க போய் ஆண்டவர் சொல்ற மாதிரியே நீ மரிச்சிடுவ, காரியங்களை ஒழுங்குபடுத்தினா அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா ஒருவேளை ஆண்டவர் ஆயுசு நாள்ல கூட்டி தருவார். So if the person is right, Lord may increase their lifespan. சிலர் இத சொல்லாம, But some will not say this. ஏற்கனவே அவங்க துக்கத்துல இருக்காங்க. Already they are in worry. ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்க. Already they are in trouble. நம்ம வேற இதெல்லாம் போய் சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு, Why should we say this? ஆண்டவரே இந்த மகளுக்கு நீண்ட ஆயுளை தரப்போகிறீர். If they do a polished prayer saying, Lord, you are going to bless. மான்களின் கால்களை போல் மாற்ற போகிறீர். The ankles like deer. துள்ளி குதித்து விளையாட போகிறார்கள். And they are going to play. சொல்லிட்டு வாசப்படி தாண்டவர்ல போட்டுன்னு போய்டும் அது. Before he goes, they will go. ஆண்டவர் சொல்றத சொல்லணும். What Lord asked you to say, say that. எனக்கு என்ன அந்த கிருபை கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Lord has given me that grace. சொல்லுவேன். சதீஷ் சந்தன செல்வனி கேளுங்க, பாசமா கேளுங்க. இதுக்காக நம்ம போய் வெளியெல்லாம் சொல்ல முடியாது.
சில நேரங்களில் நான் வெளியில் ஊழியங்களுக்கு போகும்போது சதீஷ்ட சொல்லுவேன், நான் போவேன், இப்போ காலைல கிளம்புறேன், நைட்டு போய் அங்கே சேர்ந்துருவேன், I'll say I'm going to this convention. I'll reach there by night. நாளைக்கு ஈவினிங் அந்த அம்மா இறந்துருவாங்க. So tomorrow she'll pass away. ராபர்ட் அவங்க மாமனார் இருக்காரு, கூப்பிட்டு அடக்காரதனை முடிச்சிடு. So Robert, his uncle asked them to come finish it. அதே மாதிரி அடுத்த நாள் 6 மணிக்கு ஃபோன் வருது, So 6 I'll get the call. பாஸ்டர் அவங்க இறந்துட்டாங்க. So it's done, it's finished. இந்த மாதிரி சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுவார். அதுக்காக நீங்கள் வந்து யாருக்கோ உடம்பு சொல்லலாம், அவங்க என்ன ஜோம் பண்ணி சொல்லுங்க எல்லாம் கேட்கக்கூடாது. So don't ask me to give insights. இது இப்போ இது வேற எடுத்துக்குவாங்க, பொழைப்பாங்களா? So people will take it for granted. They'll ask, will she live? இந்த ஜோசியம் கேட்குற வேலைக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது. So for all this astrology கர்த்தர் stuff, வெளிப்படுத்தினா சொல்லுவேன். if God reveals, I'll say. அப்போ சிலர் வயசானவங்க கஷ்டப்படுவாங்க, ஜோம் பண்ணா பொட்டுன்னு போயிடும். அப்படியா இருக்கா? ஜோம் பண்ணணுமா? உண்மையில குரோம்பேட்டில் ஆரம்ப ஊழியம் இப்படிதாங்க நடந்தது. So this is how my early days were. டைம் இல்லை சொல்றதுக்கு. இந்த மாதிரி தான் ஆரம்ப ஊழியம் அப்படிதான் போச்சு. So this is how my early days of prayers were. நானே யோசிப்பேன், என்னடா இப்படிலாம் நடந்தா யாரா நம்மகிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க? So how will people come? அப்புறம் தான் நிறைய பேர் வராங்க. Then people started coming in huge crowds. நிறைய மரணம் சொல்லி இருக்கிறேன். I have predicted many. அதாவது கர்த்தர் வெளிப்படுத்தினா சொல்லு, இல்லைன்னா இல்லை. Because Lord has revealed அதுக்காக me வந்து that. எல்லாம் தலையை கட்டி நான் எப்போ சாவேன் சொல்லுங்க, நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. Don't ask me for predictions. சரியா? ஆக சில காரியங்கள் தெரியும். So certain things I know. ஆக பாருங்க, போனாரு சொன்னாரு, He went, he said. முற்றத்தை தாண்டல பதில் வந்துச்சு. He did not even cross, but his prayers were answered. நிச்சயமா நிச்சயமா Truly, truly. கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கும் பதில் தருவார். God will answer our prayers like this. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நிச்சயம் தருவார். Truly, He will answer our prayers. 3 பிரச்சனைகள் உண்டு. The 3 problems we face. ஒன்று One, சிறைச்சாலை. the exile, the prison. முதலாவது கொர்நேலியு ஆன்மீக காரியங்களிலே வளருவதற்கேதுவான ஆலோசனை பெற்று கொள்ளணும் என்பதற்காக ஜெபித்தார். கர்த்தர் பேதுருவை அனுப்பினார். Cornelius prayed according to the will of God that he is a devout man. இரண்டாவதாக சிறைச்சாலை. Second, the prison. மூன்றாவது வியாதி. Third, the sickness. இந்த காலை வேளையில In this morning time, இந்த 3 பிரச்சனையில யார் இருந்தாலும் சரி, whoever is in these 3 problems, ஜெபிங்க. pray. ஜெபிக்கும் போதே பதில் இறங்கி வரும். As you pray, your prayers will be answered. விசுவாசிக்கிறேன். How many of us believe? கரங்களை தட்டி தேவனை மகிமை. Clap your hands and praise God. ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயம் பதில் வரும். As we pray, our prayers will be answered. நிச்சயம் பதில் வரும். Truly, our prayers will be answered. விசுவாசிக்கணும். But we have to have faith. தேவ சித்தத்தின்படி கேட்கணும். We have to ask according to the will of God. எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் ஆண்டவரே? Lord, show me the way in which should I walk. Show me the things that I should do. அந்த காரியங்கள்ல இருந்தா அப்படி வாயை திறக்கும்போது பதில் வரும். So as you pray, your prayers will be answered. The answer will பேர் come. அந்த மாதிரி ஜெபிச்சு ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள பதில பெற்றிருக்கிறீங்க. So how many of you have this kind of experience? அல்லேலூயா. Hallelujah. கொஞ்சம் கையை தான் உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. Hallelujah.